என்ன ஜெய்? இப்போ 30 டேஸ் 60 டேஸ் 90 டேஸ் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி சொல்றாங்களா மேம், ட்ரை பண்ணலாமா? எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இன்ஸ்டா. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலயுமே 30 டேஸ்ல எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணலாம், ஆமா. 60 டேஸ்ல வெயிட் லாஸ் பண்ணலாம். பண்ணலாம். சிலது வந்து உண்மையும் கூட. பட் ஏன் அப்படி பண்ணணுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி, ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி அப்படி போனோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம பண்றதை வந்து பேஷனேட்டா பண்ணணும், ஆசையா பண்ணணும். அதாவது நம்ம 30 நாள்ல பண்ணணும்னு நினைச்சோம்னா எப்படி பண்ணுவோம்? ஏதோ ஒரு ப்ரெஷர்ல இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா குறைப்போம். கரெக்டா? அவசர அவசரமா குறுக்கு வழியில போயிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி குறைப்போம். அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஹெல்தியா இருக்கணும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஹெல்தியா இருக்கிறதுக்கு வந்து என்னன்னா, நம்ம டயட் ஃபாலோ பண்ணணும், ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணணும். அது வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும். 30 நாள்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமா விட்டுருவீங்க நீங்க. ஓகே, நான் ஒரு 5 kg குறைஞ்சிட்டேன், நான் ஒரு 10 kg குறைஞ்சிட்டேன், அவங்க கிளைம் பண்ற மாதிரி விட்டுருவீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப்படி பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. டெய்லி என்ன பண்றோமோ அதை பண்ணிட்டு கிராஜுவலா வெயிட் லாஸ் பண்றது வந்து என்னைக்குமே ஹெல்தி, என்னைக்குமே வந்து லாங் டேர்ம்க்கு வந்து அது வந்து சஸ்டெயின் ஆகும். அந்த வெயிட் லாஸ்ங்கிறது வந்து சஸ்டெயின் ஆகும். இப்ப கன்சிஸ்டண்டா நம்ம டெய்லியும் பண்ணி லாங் ரன்ல அதை அப்படியே ஃபாலோ பண்றதுதான் இம்பார்ட்டன்டே தவிர்த்து ஒரு பியர் ப்ரெஷர்ல மற்றவங்களுக்காக பண்ணணும், இவங்க சொல்றாங்க பண்ணணும், அவங்க சொல்றாங்க பண்ணணும், நியூ இயர்க்குள்ள பண்ணணும், இல்ல என் பர்த்டேக்குள்ள பண்ணணும், என் கல்யாணத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னு பண்ண வேண்டாம் அப்படிங்கறது என்னுடைய ஒப்பீனியன். ஓகேவா? நான் தவறா கூட இருக்கலாம், பட் கன்சிஸ்டண்டா பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன் நான். ஓகே, தேங்க்யூ.